ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த சீலியா மைனிங் அப்படின்ற ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. அவங்களுடைய ப்ரீசெட் நடக்க போது ஆகஸ்ட் மாதம் 20 ஸ்டார்டிங் பண்ண போகிறாங்க. 5 மணிக்கு ஜிஎம்டி டைமுக்கு 5 PM ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் 3 ஃபேஸாக பிரிய போகுது. முதல் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், மூன்றாவது ஃபேஸ் இந்த பிரிய போகுது. ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் 5 மில்லியன் டோக்கன் அவங்க அலகேட் பண்ணியிருக்காங்க ப்ரீசேலுக்காக. முதலாவது ஃபேஸில் 0.59லையும், அடுத்தது 0.12லையும், அடுத்தது 0.15 என்ற ப்ரைஸ்லையும், USDT ப்ரைஸ்லையும் ட்ரேட் ஆக போகுது. ஸோ மார்க்கெட்டுக்கு லிஸ்ட் ஆகிற நேரத்தில் கிட்டத்தட்ட என்ற கணக்குப்படி 0.5 தாண்டி தான் இது லிஸ்ட் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி நாங்கள் இதில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். 1 இயருக்கு மேலே நாங்கள் சீலியா மைனிங் ஆப் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். இட் இஸ் நாட் ஓன்லி மைனிங் ஆப், இது ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்சில் கோயின்கள் என்ன மாதிரி ட்ரேட் ஆகி கொண்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் குறைவான ப்ரைஸில் லிஸ்ட் ஆனால் கூட வருங்காலத்தில் வளர்ந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும்னு தெரியும். ஸோ பண்ணிக்கொள்ளுங்க, கேவிசிலாம் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது சீட் மைனிங்கிட்ட ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்குது. சீட் மைனிங்கில் போய் பாருங்கள். அதில் ஃபயர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுது. அந்த ஃபயருக்குள்ளே போனீங்களா இருந்தால் டெய்லி ஸ்ட்ரிக் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிக் போனஸ் நாங்கள் சீலியாவில் பார்த்துருப்போம். ஸ்ட்ரிக் போனஸ்ன்னு சொல்லி அப்படியே கிடைக்கும். அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. Day 1, Day 2 சொல்லி Day 7 வரைக்கும் கிளைம் பண்ணி Day 7 உங்களுக்கு நீங்கள் கிளைம் பண்ண ஒவ்வொரு ஸ்ட்ரீக்குக்கான ஒரு பெரிய ஒரு புதையல் மாதிரி அதில் காட்டியிருக்காங்க. என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. சில இடங்களில் ஸ்கின்ஸ் கிடைக்கலாம், சில இடங்களில் முட்டைகள் கிடைக்கலாம், எக்குன்னு சொல்கிறது கிடைக்கலாம், வேர்ம்ஸ் கிடைக்கலாம். அப்படியான ஆப்ஷன்கள்லாம் அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட கீழே ஒரு ரோபோ மாதிரி ஒன்று சோப்பு கலர் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஸ்பின்கள் அவைலபிளாக வரும். உங்களுக்கு 2-3 ஸ்பின்கள் வரும். அந்த ஸ்பின்னை கிளிக் பண்ணி பாருங்கள். தண்டை மாதிரில ஸ்பின் ஓடி உங்களுக்கு எக் வருது, வர கார்ட்ஸ்லாம் வருது. அது உங்களுடைய இன்வென்ட்ரிக்குள்ளே போய் சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனையும் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. சீட் மைனிங் பண்ணுபவர்கள் மட்டும் இல்லாதவர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். இப்போயும் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட கணக்கு மிஷன்ஸ்கள் அவைலபிளாக இருக்குது. அந்த மிஷன்ஸ்களையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம். என்னென்ன மிஷன்ஸ்னு சொல்லி பார்ப்போம். ட்விட்டரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தான் மிஷன்ஸ் பூஸ்ட்னு சொல்லி அடியில் ஆப்ஷன் இருக்குது. அதோட மேலே இருக்கிற அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பாருங்கள். ப்ரொஃபைலுக்குள்ளே பாருங்கள். உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சில மிஷன்ஸ்கள் அவைலபிளாக இருக்கும். மிஷன்ஸ் இல்லாட்டி மிஷன் ஆப்ஷனுக்குள்ள வந்து பாருங்கள். அவைலபிளாக இருக்கும். ப்ரொஃபைல் இல்லை, மிஷன் ஆப்ஷன். இந்த மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. கிளைம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் ப்ரொஃபைலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டுது. உங்களுடைய டோன் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டோன் கீப்பர் அல்லது டெலிகிராம் வாலெட் எதையாவது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட உங்களுடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட சொல்லி சொல்கிறாங்க. லைக் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு சின்ன 0.1, 0.01 அப்படி உங்களுக்கு சீட் கோயின் உங்களோட மெயின் பேலன்ஸில் ஆட் ஆகிற மாதிரி காட்டிக்கொண்டிருக்கு. அதோட இந்த ஹவுஸ் மாதிரி ஒன்று காட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்களா இருந்தால் இந்த டாஸ்கள் அவைலபிள் இருக்க டாஸ்கள், கம்ப்ளீட் பண்ண வேண்டிய மிஷன்கள், பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 3 hours கொடுக்காவும் அதில் ஒரு வேர்மௌண்ட் வந்துருக்குது, ஒரு புழு. அந்த புழுவையும் கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அது உங்களுடைய இன்வென்ட்ரிக்குள்ள சேவ் ஆகிருக்கும். வேர்ம்ஸ் பாருங்கள். எனக்கு ஒரு 4 வேர்ம்ஸ் இருக்குது, ஒரு முட்டை இருக்குது, பேர்ட்ஸ் எதுவுமே இல்லை. இப்படி வர என்எஃப்டிஸை நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. வருங்காலத்தில் இதுகளை வச்சுக்கொண்டு சில நேரங்களில் ஏர்ட்ராப்ஸ்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அவங்க கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து செக் பண்ணுற நேரத்தில் ஒவ்வொரு 3 hours கொடுக்க வந்து செக் பண்ணுற நேரத்தில் இருக்கிற அந்த ட்ரீயில் இருக்கிற அந்த வேர்மை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது OKX கிரிப்டோபீடியான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ப்ரொஜெக்டுகளை பற்றி அவங்க சில ஸ்டடி பண்ணுறது அப்படியான இதுகள் போகும். அதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கேட்டிசன் எஸ் கோயின்னு சொல்லி 2 கோயின் நாங்கள் மைண்ட் பண்ணி கொண்டு 2 கோயினை பற்றியும் OKX கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ OKX ஏதோ செய்ய போகிறாங்க, வித்ட்ரால் வரப்போகுது. ஸோ எஸ் கோயினுக்குள்ள வாங்க. எஸ் கோயினுக்குள்ள வந்து பார்த்தீங்களா இருந்தால் டெய்லி செக்இன், டெய்லி கிளைம், அதில் ஸ்பின் பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணி கிளைம் பண்ணுறது, இதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது தான். அதில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுற மாதிரியே நாளாந்தம் பண்ணி கொண்டு வாங்க. கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க, டெய்லி செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க, அது பண்ணிக்கொண்டு வாங்க. இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்குது. அதில் பாருங்கள், கீழே சில எக்ஸ்சேஞ்சில் ஓடிக்கொண்டிருக்குது. OKX, பைபிட், பைனான்ஸ்ன்னு சொல்லி ஸ்கின்னு சொல்லி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு செலக்டட்னு சொல்லி காட்டும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அந்த பர்பிள் அந்த வித்தியாசமான கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ் சம்மர்னு சொல்லி இருக்கிற இடத்துல OKX இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு 3 டாஸ்க் பண்ண சொல்லி கேட்கும். ரீட்வீட் எஸ் கோயின் ஒன் OKX ஈவன். இந்த ரீட்வீட் பண்ணணும், அதுக்கப்புறம் லைக் பண்ணணும், அப்புறம் கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணணும் உங்களுடைய OKX வாலெட்டை, OKX டோன் வாலெட்டில் ஒரு டோன் கோயினை மெயின் நெட்டில் டோன் கோயினை எனேபிள் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எத்தனை மினிட் மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுட்டு இதை கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஆல்ரெடி டோன் கீப்பர் வாலெட் கனெக்ட் பண்ணியிருந்தவர்கள் இதை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களை OKXக்கு அழைச்சிட்டு போயிட்டு OKXல கனெக்ட் பண்ணுற மாதிரி காட்டின பிறகு உள்ளே வந்து பார்த்தீங்களா இருந்தால் அதுக்கு பிறகு 2 டாஸ்க் கம்ப்ளீட். 3வது டாஸ்க் ஒரு ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணுறது. ஒரு ஃப்ரெண்ட் உங்களை வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு ஆளை இன்வைட் பண்ணி அவர் பொட்டை ஸ்டார்ட் பண்ணால் சரி. அதுக்கு பிறகு உள்ளே வந்து பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு கெட்டுன்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். அதை கெட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. கெட் ஸ்கின், உங்களுக்கு ஸ்கின் OKX ஸ்கின் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். எனக்கு ரிசீவ் ஆன அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இந்த ஸ்கின் என்னென்னு பாருங்கள். உங்களுடைய கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கெட் பண்ணிவிட்டேன். அப்புறம் கீழே செலக்ட் எஸ் கோயின் மேலே இருக்கிற ஸ்கின் செலக்டட் ஆகிருக்கு. நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். OKX ஸ்கின்னை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் பெக் வந்தனாக இருந்தால் என்னுடைய
டேஷ்போர்டுக்கு வந்தனா இருந்தால் அது எப்படி மாறுதுன்னு சொல்லி பாருங்கள். எப்படி மாறுது? OKX மாறுது. வெள்ளனே ஒரு மஞ்சள் கலரில் ஓடிக்கொண்டு எஸ்கோயின் இப்போ OKX சிம்பிள் அதில் ஓடிக்கொண்டிருக்கு. நாங்கள் இதை தான் கிளைம் பண்ண போகிறோம். இதை டச் பண்ண மேலே பாயிண்ட்ஸில் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு வரும். இப்போதைக்கு இந்த ஸ்கின் அதோட இன்னும் நிறைய ஸ்கின்கள் அவைலபிள் இருக்குது. பைனான்ஸ் ஸ்கின்லாம் இருக்குது. அது வருங்காலத்தில் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது Katisan AI ஒரு அப்டேட் வந்திருக்குது. Katisan AI OKX கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த OKX மேலே சுற்றி கொண்டு கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். அதுக்கு முதல் நீங்கள் OKX வாலெட்டை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் இது ஒரு கம்பெயின் கட்டாயம் எல்லாருமே பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு போட்டி. இதில் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு டெய்லி செக்இன் பண்ணுறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதில் செக்இன் பண்ணுறவங்க அதாவது ட்வெங்கிபிளில் பண்ணுற மாதிரி செக்இன் பண்ணுறவங்களுக்கு செக்இன் பண்ணுறவர்களில் 10,000 பேரை தெரிவு செஞ்சு அவங்களுக்கு கேட்டி டோக்கன்ஸ் தரப்படுறாங்க. அவங்க லிஸ்ட் பண்ணுறப்போகிற டோக்கன்ற பேர் கேட்டி. அந்த கேட்டி டோக்கன்ஸ் தரப்படுறாங்க. 100 பேர் மேலதிகமாக இருக்க 100 பேருக்கு ஒரு $100 பெறுமதியான கேட்டி டோக்கன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கம்பெயின் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் பண்ணிக்கொள்ளுங்கள். ட்வெங்கிபரில் பண்ணுறது நான் இவ்வளோ நாள் ட்வெங்கிபர்லாம் பண்ணி கொண்டு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் OKX வாலெட்டில் அதில் கனெக்ட் பண்ண மாதிரி OKX வாலெட்டில் கனெக்ட் பண்ணணும். டொன் பிளாக் செயினை அதில் ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய OKX வாலெட்டில் எப்பயுமே அதில் கொஞ்சம் டொன் கோயினையும் ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. $0.5 டொன் கோயின் ஆட் பண்ணி வச்சு டெய்லி செக்இன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு உங்களுக்கு கம்பெனிக்கு சில நேரங்களில் கிடைக்கலாம். அடுத்தது ஹெக்ஸாகோர் இந்த அப்டேட். ஹெக்ஸாகோர் டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா தான் டெய்லி செக்இன் ஆப்ஷன் இருக்குது. அதை டெய்லி செக்இன் பண்ணி கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் உள்ளே வந்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஸ்டேக்கிங்னு சொல்ல போகிற புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அந்த ஸ்டேக்கிங்கில் போனீங்களா இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி மைண்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா கோயினும் அதில் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து ஸ்டேக் மோட்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுத்து எனக்கு ஆல்ரெடி நான் ஸ்டேக்கிங் பண்ணி கொண்டு இருக்கிறேன், புதுசாக பண்ண போகிறாங்களுக்கு ஸ்டேக்குன்னு சொல்லி காட்டும். அதை ஸ்டேக்கை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய டோக்கன் மேக்ஸிமமோ விருப்பமானதாக கொடுத்து அதை ஸ்டேக்கில் போட்டுக்கொள்ளுங்க. ஸ்டேக்கில் போகிறது மூலமாக உங்களுக்கு ஸ்டேக் ரிவார்ட்ஸ் டெய்லி கிளைம் ஆகிருக்கும். உங்களுடைய மெயின் பேலன்ஸில் அட் ஆகிருக்கும். அதை நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி அதை அப்படியே விடலாம். தண்டவாட்டில் ஸ்டேக்கிங் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும். பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. மிக முக்கியமான ஒரு அப்டேட். மிக முக்கியமான ஒரு மைனிங் பிளாட்ஃபார்ம். இந்த மைனிங் பிளாட்ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நாங்கள் மைன் பண்ணி கொண்டுருக்கோம். எல்லா மைனிங்லேயும் ஒர்க் பண்ணி கொண்டு ஒரு 50-100 மைனிங்கில் ஒர்க் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு 20-30 எங்களுக்கு லாபம் தரும். எந்த அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. எதையுமே நாங்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. நம்பக்கூடிய நிலைமையிலையும் அவங்க இல்லை. ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஹாம்ஸ்டர் கம்பெட்டில் நேற்று இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் கார்ட்ஸை பற்றி நேற்று பார்த்துனாங்க. உள்ளே வந்து ப்ரொஃபைலுக்குள்ள வந்து பாருங்கள். அச்சீவ்மெண்ட் கார்ட்ஸ் இருக்கும். இல்லை சிஓவில் கொடுத்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வர மாதிரி கார்ட்ஸ்கள் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் இவ்வளோ நாளும் பண்ணின ஒர்க்ஸுக்கான அச்சீவ்மெண்ட் கார்ட்ஸ். இவ்வளோ நாள் பண்ண ஒர்க்குக்கான எங்களுக்கு பேட்சஸ். ஒரு சில பேர் யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நான் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது இல்லை. யூடியூப் வீடியோஸில் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு வீடியோஸ் பார்த்தது, 5 வீடியோஸ் பார்த்தது, 10 வீடியோஸ் பார்த்தது ஏற்ற மாதிரி உங்களுக்குரிய அந்த இதுகள் வந்திருக்கும், பேட்சுகள் வந்திருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் டு யூடியூப் சேனல் இதில் போய் பார்க்கணும். ஏர்ன் ஆப்ஷனில் போய் பார்க்கணும். யூடியூப் ஒரு வீடியோ பார்த்து போட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு திருப்பி வந்து பார்த்துட்டு 1 மணிக்கு அதுக்கப்புறம் செக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். செக் கொடுத்தீங்கன்னா கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி பார்த்து ஒரு 5 வீடியோ கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட அன்லாக் ஸ்கின்ஸ் நாங்கள் ஸ்கின்ஸ்லாம் அதாவது ஸ்கின் ஆப்ஷன் லாஸ்ட் வீக் பார்த்துனாங்க. அதில் நாங்கள் ஸ்கின் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் கலெக்ட் கோயின்ஸ் நாங்கள் இத்தனை கோயின்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு எனக்கு ஒரு 3 பேட்ச் வந்திருக்கு. 200 மில்லியன் கோயின்ஸ்க்கு நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு ஒரு வந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் நான் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்கேனோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேட்ச் வந்திருக்குது. அப்புறம் அப்கிரேட் கார்ட்ஸ் லெவல் 15 15வது லெவல் வரைக்கும் கார்டு அப்கிரேட் பண்ணியிருக்கிறவர்கள். அதுக்கப்புறம் கார்ட்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கிறவங்க முதலாவது. அப்புறம் அப்கிரேட் கார்ட்ஸ் டு லெவல் 25 25வது லெவல் வரைக்கும் கார்ட்ஸ் அப்கிரேட் பண்ணி கொண்டவர்கள். இது இம்பாசிபிள். பாருங்கள், 19வது லெவலில் நான் நினைக்கிறேன். 19வது லெவலில் இருக்கிறதுக்கு நான் அப்கிரேட் பண்ணணும். எனக்கு 26 மில்லியன் கோயின்ஸ் எனக்கு தேவை. அப்போ 25வது லெவலுக்கு போனால் என்னுடைய இப்போ இருக்கிற அவ்வளோ கோயின்ஸுமே போயிடும். ஸோ நிறைய பேலன்ஸ் இருக்கிறவர்கள் அதை அப்கிரேட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாதவர்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா எங்களுக்கு சில நேரங்களில் அந்த லெவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி கோயின்ஸ் நாங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லி ஒரு நேரம் க்ரைட்டீரியா விட்டவங்க. ஸோ நாங்கள் எல்லா கோயின்ஸுமே நாங்கள் இழந்தும் போகக்கூடாது. எங்களுடைய லெவல் வந்து கிராண்ட் மாஸ்டர் லெவல் இருந்தோம் வந்து அதுக்குரிய கோயின்ஸ் பெறும்போது எங்களுக்கு தேவை. அதை விட நாங்கள் அந்த கோயின்ஸ் நாங்கள் இதை கொடுத்து கார்ட்ஸை பண்ணோம் இருந்தால் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவங்க லாஸ்ட் வீக் போட்ட ஒரு ட்வீட்டின் படி எல்லாருக்குமே ஏர் ட்ராப்ஸ் கிடைக்கும். இதில் ஒர்க் பண்ணியிருந்தால் எல்லாருக்குமே ஏர் ட்ராப்ஸ் கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற பெறுமதிகள், அளவுகள், குவான்டிட்டி வேறுபடும். நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். ஓகே, பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாட்டி ஓகே நான் இப்படி நான் இருக்கிறேன்னு சொல்லி போட்டு ப்ராஃபிட் பவரையாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கோயின்ஸ் டேயும் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. லெவல்ஸையும் முடிஞ்ச இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த கீஸை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன மாதிரி தரப்போகிறாங்கன்னு தெரியல. தார் நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.